சரி, அப்போ வன்னியர் கல்வி அறக்கட்டளை தானே போர்டே இருக்குது. வன்னியர் கல்வி அறக்கட்டளை எப்படி வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையா மாறுச்சு? இப்போ தானே மாற்றினேன். நான் வந்து பொதுச்சொத்து வாரியன்னு ஏன் அது அந்த மாற்றம் நடந்தது? பொதுச்சொத்து வாரியம்னு சொல்லிட்டுங்க, எங்கள் முன்னோர்கள் நிறைய பேர் செல்வந்தர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து அறக்கட்டளை மூலமாக கல்வி நிறுவனங்கள் வச்சுருந்தாங்க, திருமண மண்டபங்கள் வச்சுருந்தாங்க. போகிறவங்களுக்கு வழிபோக்குறதுக்கெல்லாம் அந்த சத்திரம் மாதிரி தங்கி அவங்க உணவருந்திட்டு அங்கே வந்து யாத்திரைகை பண்ணுறவங்களாம் அவங்கெல்லாம் தங்கி போகிறதுக்கு த்ரூஅவுட்டு தமிழ்நாடு அந்த காலத்தில் கட்டி வச்சுருந்தாங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி உள்ள சொத்துக்களை எல்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அதுக்கு வந்து பேர் வன்னியர் பொதுச்சொத்து வாரியம் அப்படின்னு வைக்கணும்னு நான் தானே வழக்கு போட்டேன். அது இந்தியாவிலே அதான் ஃபர்ஸ்ட் கைண்ட் இந்த கண்ட்ரி. அப்போ வந்து அது வழக்கு வந்து ஜெயிச்சு என்ன ஆகுது, இந்தியாவினுடைய ஜனாதிபதி கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு 44வது சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பாராளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய வலுவான சட்டம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, யாரெல்லாம் இந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாலும், ரெண்டாவது வந்து வன்னியர் பேரில் யாரெல்லாம் இந்த இது அறக்கட்டளை நடத்தியிருந்தாலும் அது எல்லாம் ஒரு குடையின் கீழ் வரும். 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்து. அதில் ராமதாஸ் சொத்து வந்து 58வது அறக்கட்டளை, வன்னியர் கல்வி அறக்கட்டளை. இதெல்லாம் குடுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பின உடனே அவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கினார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, எல்லார்கிட்டேருந்து வாங்கினார் தானே, அது ஊர் உலகத்துக்கே தெரியும். இது என்னுடைய சொந்த சொத்து, நான் வாங்கினேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையே எல்லார்கிட்டையும் பணம் வாங்குவாருங்க. இப்போ வந்து அதில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 ஏக்கர் நிலம் அந்த இது உள்ளே வாங்குறாங்க. அது இந்த ஓடை பக்கத்தில் வாங்கிட்டு அது என்ன பண்ணாங்க, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் எல்லாரும் உரிமை அப்ளை பண்ணணும்ல. இவன் தான் கடைசி வரலும் இருந்துட்டு டமாலுக்கு ஓடியாந்துட்டா மாதிரி இல்லை அன்புமணி. கடைசி நாள் தேர்தல் வருகின்ற பொழுது காங்கிரஸ் இதுலேருந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியாந்துட்டு வந்தோன்னா அப்புறம் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு வந்து இவர் பாண்டிச்சேரி முதல்வராக இருந்தவர், அப்போ வந்து எம்பியாக இருந்தார். அவர் தான் இது முழு முதற் காரணம், இது வரக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை தடுத்து நிறுத்துனது வந்து நாராயணசாமிக்கு தான் சாரும்.